யுகபாரதி அவர்கள் எழுதிய மகாபிடாரி அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பு யுகபாரதிட்ட நான் இப்போ வரைக்கும் கேட்க வேண்டிய கேள்வி, என்ன எதுக்கு அந்த புக் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க? மலையில தாந்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. இந்த மலையில தான் தீ பிடிக்குது சாங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். என்னன்னா, அது எந்த மேடையிலும் யாரும் சொல்லலை. பாட ஆரம்பித்தா வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அவருக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது, அவரால் பாட முடியல. நீ வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசை மேதமையை உணர்ந்து கொள்வதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னார், இவ்வளவுலாம் பாடுறீங்க, இந்த பாட்டை பாட முடியாதா, பாடுங்க அப்படின்னோடனே, மலையில தான் இந்த பாட்டு வந்து கஸ்தூரி மனம் கமலும் அங்கே பாண்டிங்கல்ல, அதே தான் பாடுங்க. இப்போ தொடுதே சுடுதே மனதே ஐயையோ ஆனந்தமே. இது கல்லூரியில் நடக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, அவர் கொடுத்த புத்தகத்தை எடுத்துட்டு வரல. அந்த புத்தகத்தை நேற்று படிக்காமே வர வந்திருக்கேன். அவருக்கு தனுஷுங்கிற பேரை விட்டுட்டு மன்மதராசான்னு பேர் வச்சது இவர் தான். இது நீங்க பத்திரிகையாளர்களோட ரியூனியன் வச்சுக்கலாம். 3 பேர் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் அவங்க கலைஞர்களா மாறிட்டாங்க. பாருங்க, எல்லாமாவும் நாங்கள் இருப்போம். கம்யூனிஸ்டுகள் நடத்திய மாநாட்டு பந்தலில் சோற்று போட்டலும் விட்டிருக்கின்றேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு போனா நீ தான் காசு கொடுத்து வாங்கி சோறு தின்னும். யுகபாரதியை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப எளிமை. ஏன்னா உண்மையிலே சொல்ல போனால் எளிமை தான் கம்பீரம். காதல் கவிதை அப்படிங்கிற பேரில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவர் கையை பிடிச்சிட்டு இந்த சமூகத்தோட எல்லா விஷயங்களையும் அவர் இட்டு செல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் எப்பவுமே பாடலாசிரியர்களை தெரபிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். டேய் தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு அந்த குரலை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன், அண்ணன் ஒரு புக்கு எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவிதை நான் எதுக்கு எடுத்துக்கலாம், நம்ம பார்க்க ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கலாமா இல்லை அவங்க சகோதரிக்கு எடுத்துக்கலாமான்னு எனக்கு புரியல. எனக்கு அது சந்தேகம். கவிதை புஸ்தகம் வெளியிட்டதுக்கான முழு நிறைவையும் தம்பி கேட்ட கேள்வியிலே புரிஞ்சிருச்சு. உலக மொழிகளில் அதிகம் எழுதப்பட்டது கவிதைகள் தான். அப்படி இருந்தும் கூட நான் கவிதை புத்தகம் படித்ததே கிடையாது வாழ்க்கையில். நான் படித்த முதல் கவிதை புத்தகம் மகாபிடாரி தான். அந்த கவிதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாசிக்கிற பொழுது நீங்கள் என்ன மாதிரி பெண், நீங்கள் என்ன சிந்தனையோடு அந்த கவிதையை உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்னால் உணர முடியுது. இதுக்கு மேலே பேசினா சென்சாரில் கட்டாயிடும். இப்படியெல்லாம் கவிதையை படித்து அவங்க காதல் வயப்பட்டு இவங்க காதலிச்சு வருவாங்க. அதை நாங்கள் சேர்த்து வச்சு காலை இழக்கணும், காதை இழக்கணும், உயிர் இழக்கணும். காதலை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் சார்? இந்த டியூன் வந்த உடனே நான் கேட்டேன், இது ஆத்தவன் கோயிலில் படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஜிவி கிட்ட பேசினேன். என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒத்தையடி பாதையில் ஒரு சனம் தூங்கையில், அதில் டெம்போ கம்மி பண்ணி பாருங்கள், எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே. அப்போ என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் போட்டதை தான் எடுத்து நாங்கள் இப்போ தலைப்பு பார்த்தோன்னே இந்த கொட்டுக்காளி ஃபிலிம் டைட்டில் தான் ஞாபகம் வந்தது. பயங்கர ஹை வோல்டேஜ் லவ் தான் பேச போகிறாரு. காதல் சிலுவையில் அந்த பாட்டு வந்து அவர் வீட்டுக்கு போய் ரூமில் உட்கார வச்சோம். கடைசி வரைக்கும் அவருக்கு பாட்டு வரல. எங்களுக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு பாட்டு எழுதணும்னு சுச்சுவேஷன் சொல்லல. இப்போ எப்படி அவர் சொன்னார், அந்த சுச்சுவேஷன் இப்போ சொன்னால் கூட அவர் சொல்ல மாட்டார். என்ன சொன்னார்னா, லவ், பெயின், ஜெயில் எழுதிருங்கன்னாரு. எனக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அன்பு என்பது இசைஞானிக்கு தெரியாது. ஆனால் அவரோட போய் பணியாற்றும் போது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படியும் முதல் பாட்டிலே 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடும். அதனால் வந்து எப்படியும் வேறு மியூசிக் டைரக்டர் தான் போகிறாரு, நம்ம ரெடியாக இருப்போம் பட்டாக்க நான் போய் பார்த்தாக்கா நான் பார்த்ததுலேயே மிகச்சிறந்த காதலர்களாக. அன்னைக்கு வந்த ரைட்டர் எதுக்கு திருத்தலை, என்ன பருவாயில்லைன்னு ஏன் சொல்ல வச்சாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் தப்பாக பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே யாருமே திருத்த மாட்டாங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் இருக்கிறது. இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம். நான் கேட்டேன், இந்த கவிதை புத்தகத்தை கூப்பிட்டு கொடுக்கும்போது என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு. இந்த புத்தகம் ஒரு குப்பை அப்படின்னு பேசுப்பா அப்படின்னாரு. அதை வந்து நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அதை ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டேன். மூர்க்க முத்தங்கள், அடாவடி அணைப்புகள், அன்பின் அட்டூழியங்கள், ஸோ இதெல்லாம் சான்ஸே அப்படியே நல்லா படிக்க. சத்தமாக நீங்கள் வீட்டில் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது காற்று வாங்க போனேன் அப்படின்னு போனாங்களா, அங்கே போனோடனே அந்த அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே ஆகா மெல்லடா
இந்த அந்த ஃப்ளோ அவருக்கு வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்றது இருக்குல்ல. மாடர்ன் லவ் வந்து பயங்கரமா எல்லாரும் கொண்டாடப்பட்ட ஒரு ஆந்தாலஜி. அது உண்மை இல்லை சார். என்ன சார் நீங்க? அது உண்மையில் உன் அன்பின் அட்டூழியங்களே உணர்த்திற்று. நீ மனுஷகுமாரி அல்லல், அதையும் தாண்டி மகாபடாரி மகாபடாரி. இவர் வந்து மாடல் லவ்க்கு முதல்ல எழுதின கதை வந்து ஒரு திராவிடர் கழகத்தை சேர்ந்த பொண்ணுக்கும் பாஜகவுடைய ஐடி விங்ல வேலை செய்யற பையனுக்கும் உண்டான காதல் கதை. 48 நாள் உன் நினைவுகளை மறக்கடித்து அப்படி என்ன கொடுக்க போயிறாரு இந்த ஐயப்பன். அப்கோர்ஸ் இது வீடியோல வரும்போது bro will be trolled left and right along with me. முழுமையா புத்தகத்தை நீங்க படிச்சிட்டீங்கிறத சொல்லிட்டீங்க.